ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2038வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழி 11ஆம் 10 7ஆம் திருமொழியினுடைய பலச்சுருதி நிறைவு பாசுரம் 10ஆம் பாசுரம். 1084 பாசுரங்களிலே இது 1074வது பாசுரம். இனி 10 பாசுரங்கள் தான் இந்த பெரிய திருமொழியில் மீதம் இருக்கின்றன. அடுத்த 8ஆம் திருமொழியிலே இந்த 7ஆம் திருமொழியின் பலச்சுருதி. பலச்சுருதி என்றால் என்ன என்பதை பற்றி நாம் ஏற்கனவே பலமுறை அனுபவித்திருக்கிறோம். அதிலே 3 செய்திகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது நியதி, இலக்கணம். அந்த திருமொழி அல்லது அந்த பதிகம் அல்லது அந்த நூல், அந்த பிரபந்தம் யாரை பற்றி பாடப்பட்டது, அந்த பாட்டுடை தலைவன் யார், அவனுடைய பெருமை என்ன, இது முதல் செய்தியாக அமைய வேண்டும். அடுத்து அந்த திருமொழி, அந்த புத்தகத்தை, அந்த நூலை எழுதியவர் யார், அவருடைய சிறப்பு என்ன. மூன்றாவது அந்த பிரபந்தத்தை அல்லது அந்த திருமொழியை படித்து அதனை பாடுபவர்கள், அதனை பின்பற்றுபவர்கள், அவர்கள் அடையக்கூடிய பலன் என்ன. இந்த 3 செய்திகளும் இருக்க வேண்டும். அதனால்தான் இது பலச்சுருதி, பலன் சொல்லுவது என்பதனாலே பலச்சுருதி என்று அழைக்கப்படும். பலன் சொல்லும் பாசுரம். திருநாம பாட்டு யார் 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 என்றெல்லாம் ஹூ என்று சொல்வதனாலே திருநாம பாட்டு என்றும் அழைக்கப்படும். இந்த 7ஆம் திருமொழியின் நிறைவு பாசுரத்திலே பாசுரம் பற்றி பார்க்கலாம். இதற்கு முன் பாசுரத்திலே 9வது பாசுரத்தில் மானிடவர் அல்லர் என்று என் மனத்தே வைத்தேனே என்ற ஆழ்வார், அதற்கு பின்னும் கூட உலகத்தவரை காப்பாற்றலாமே, அவர்களை உய்விக்கலாமே என்ற ஆசையினாலே, கருணையினாலே இந்த பிரபந்தத்தில் ஈடுபட்டால் இந்த பிரபந்தம் அவர்களை நழுவ விடாது, இந்த திருமொழியை படித்தால் கேட்டால் அதில் ஈடுபட்டால் இது அவர்களை நழுவ விடாது, எம்பெருமான் திருவருளை பெற உதவும் என்று இந்த பாடலில் குறிப்பிட்டு அந்த பலனை சொல்லி நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். மெய் நின்ற பாவம் அகல திருமாலை கை நின்ற ஆழியான் சூழும் களல் சூடி கை நின்ற வேல் கை கலியன் ஒலிமாலை ஐயொன்றும் ஐந்தும் இவை பாடி ஆடுமினே. மெய் நின்ற, உலகத்திலே அனுபவிக்க வேண்டிய பாவங்கள், மெய் நின்ற பாவம் அகல திருமாலை கை நின்ற ஆழியான் சூழும் களல் சூடி கை நின்ற வேல் கை கலியன் ஒலிமாலை ஐயொன்றும் ஐந்தும் இவை பாடி ஆடுமினே என்பது இன்றைய பாசுரமாகும். இந்த பாசுரத்துடைய பதவுரை பார்க்கலாம். மெய் நின்ற பாவம் அகல, இந்த உலகத்திலே சம்சாரத்திலே அனுபவிக்க வேண்டியதான பாவங்கள் எல்லாம் நீங்குவதற்கு, மெய் நின்ற பாவம் அகல, தீவினைகள் அகல நீங்குவதற்காக திருமாலை திருமகள் கேள்வனாய் எம்பெருமானை கை நின்ற ஆழியான் சூடும் களல் சூடி, கை நின்ற ஆழியான், எப்பொழுதும் கையிலே சக்கரம் ஏந்தி இருக்கிறான் அல்லவா, சக்கரமேந்திய கையன், சக்கரமேந்திய எம்பெருமானுடைய எல்லோரையும் தன்னிடம் சேர்த்து கொள்ள வல்ல திருவடிகளை சூடி, தலையிலே சூடுபவராய், கை நின்ற ஆழியான் சூழும் களல் சூடி கை நின்ற வேல் கை கலியன் ஒலிமாலை, கையிலே வேலை ஏந்தி ஆழ்வார் அருளி செய்த சொல் மாலையான ஐ ஒன்றும் ஐந்தும் இவை, ஐயொன்றும் ஐந்தும் இவை ஆக இந்த 10 பாடல்களை பாடி ஆடுமினே, 10 பாடல்களையும் வாயார பாடி ஆடுங்கள் என்று சொல்லுகிறது இந்த பாசுரம். மெய் நின்ற பாவம் அகல திருமாலை கை நின்ற ஆழியான் சூழும் களல் சூடி கை நின்ற வேல் கை கலியன் ஒலிமாலை ஐயொன்றும் ஐந்தும் இவை பாடி ஆடுமினே. ஐயொன்றும் ஐந்து, ஒரு 5 மற்றும் ஒரு 5, 10 பாடல்கள். இந்த உலகத்திலே அனுபவித்தே தீர்க்க வேண்டிய பாவங்கள், அந்த பாவம் செய்தனால் அதை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பாவங்கள் நீங்குவதற்காக சக்கரத்தை உடையவனான திருமகள் நாதனுடைய அனைவரையும்
தன்னிடம் சேர்த்து கொள்ளவல்ல திருவடிகளை தலைமேல் சூடுபவராய் கையிலே வேலை ஏந்தி நிற்பவரான திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த சொல் மாலை ஆகிய இந்த 10 பாசுரங்களையும் வாயார பாடி ஆடுங்கள் என்கிறார். அடியார்களுடைய பாவங்களை அகற்றுவதற்காக எப்போதும் கைகளலா நேமியனாய் இருக்கின்ற எம்பெருமானுடைய, நேமி என்றால் சக்கரம் என்று பொருள், கைகளலா நேமியான் என்று பாசுரத்திலே வரும். அப்படி எப்போதும் கையிலிருந்து அந்த சக்கரம் அகலாது, சென்றாலும் திரும்ப உடனே வந்து கைகளிலே அது ஏறிக்கொள்ளும். எப்போதும் கைகளலா நேமியனாய் இருக்கின்ற எம்பெருமானுடைய திருவடிகளை தலைமேல் புனைந்து பாவங்கள் தொலைய பெற்ற கொற்றவேல் பரகாலன் கலியன் சொன்ன இந்த திருமொழியை பாடி ஆடுங்கோள் என்கிறார். பாடினால் வாக்குக்கு பெருமை, ஆடினால் உடலுக்கு பெருமை, பாடுதலும் ஆடுதலும் செய்தால் எல்லா பொறிகளுக்கும் நன்மையாம் என்று சொல்லி நாட்டவருக்கு வழிகாட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். பாடினால் வாக்குக்கு பெருமை, ஆடினால் உடலுக்கு பெருமை, பாடுதலும் ஆடுதலும் செய்தால் எல்லா பொறிகளுக்கும், இந்த உடலுக்கெல்லாம் எல்லா பொறிகளுக்கும் நன்மை என்று சொல்லி பாடி ஆடுங்கோள் என்கிறார் உலகத்தவரை பார்த்து திருமங்கை ஆழ்வார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். மெய்நின்ற பாவம் அகல, இந்த உலகிலே அனுபவித்து கழிக்க வேண்டியதான பாவங்கள் நீங்குவதற்கு பாவத்திற்கு அடிப்படை இந்த உலகியல் அல்லவோ. திருமாலை பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு அவனை வழிபட்டால் அல்லவோ தீவினைகள் அகலும். கை நின்ற ஆழியான், எப்பொழுதும் கையிலிருந்து நீங்காத சக்கரப்படையுடன் அல்லவா எம்பெருமான் இருப்பான். கை நின்ற ஆழியான் சூழும் கடல் சூடி, எல்லோரையும் தம் உடைமையாக ஆக்கி கொள்ளும் திருவடிகள். திருவடிகளுக்கு வேண்டாதவர் என்பவர் யாரும் இருக்கிறார்களா? ஒருவரும் இல்லை. இந்த திருவடிகளை சூடும் ஆழ்வார். கை நின்ற வேல் கைக்கலியன், தலைமைத்தன்மை தோன்ற எம்பெருமான் திருவாளியை பிடித்தது போல அடிமைத்தன்மை தோன்ற ஆழ்வார் வேலை ஏந்தி நிற்கிறார். கை நின்ற வேல் கைக்கலியன், ஒலிமாலை ஐயொன்றும் ஐந்தும் இவை 10, அதாவது 10 பாடல்கள், 10 வெளிப்பொறிகளை வசைபாடிய பாடல்கள் 5, ஆன்மாக்களை வசைபாடியும் அவற்றை புறக்கணிக்க மாட்டாமல் இந்த பிரபந்தத்தை மனம் கொள்ளச் சொன்ன பாடல்கள் 5மாக 10 ஒலிமாலை ஐயொன்றும் ஐந்தும் இவை. ஆன்மா இது மனத்தையும் குறிக்கும், உயிரையும் குறிக்கும். அதுதான் சொல்கிறார். ஒலிமாலை ஐயொன்றும் ஐந்தும் இவை பாடி ஆடுமினே. முன்பே பாசுரங்களை அமைத்து கொடுத்து விட்டோம். இனி உடம்பால் பெறப்படும் பயன்களாகிய பாடுதலையும் ஆடுதலையும் செய்யுங்கோள் என்கிறார். இப்படி பாடினாலும் ஆடினாலும் அது பாவங்கள் அனுபவித்தே தீர்க்க வேண்டிய பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். பாடினால் வாக்குக்கு பெருமை, ஆடினால் உடலுக்கு பெருமை, பாடுதலும் ஆடுதலும் செய்தால் எல்லா பொறிகளுக்கும் நன்மை என்று சொல்லி இந்த நாட்டவருக்கு வழிகாட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த திருமொழியின் மூலம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். மெய் நின்ற பாவம் அகல, திருமாலை கை நின்ற ஆழியான் சூழும் கடல் சூடி, கை நின்ற வேல் கைக்கலியன், ஒலிமாலை ஐயொன்றும் ஐந்தும் இவை பாடி ஆடுமினே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இந்த திருமொழியின் கருத்து தொகுப்பினுடன், பாடல்களுடைய கருத்து தொகுப்பினை ஒரு மீள் பார்வையாக அனுபவிப்பதற்காக நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருமால் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி பரகாலன் கலியன் மங்கைவேந்தன் ஆலிநாடன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், இராமாயண பெருக்கர், பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.